ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தொடரப்பட்ட அந்த வழக்கில் மீண்டும் தனி நீதிபதியை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் போதுமான கால அவகாசமும் வாய்ப்புகளும் தனி நீதிபதி இந்த இறுதி முடிவை ஏற்கனவே எடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கிய நிறுவனம் கேவிஎன் ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு சென்சார் கிடைக்குமா என்ற வழக்கின் விசாரணைக்கு மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியத்திற்கு தனி நீதிபதி போதிய அவகாசம் வழங்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் கொடுக்க பிறப்பித்த உத்தரவானது ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஜனநாயகன் வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற இந்த தீர்ப்பால் ஜனநாயகன் தற்போதைக்கு வெளியாக வாய்ப்பில்லை. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், தொடர்ந்து விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி.டி. ஆஷா கடந்த ஜனவரி 9 உத்தரவு பிறப்பித்தார். அதில் சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டார். உடனடியாக தணிக்கை வாரியம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தங்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமல், தங்களுக்கான வாய்ப்புகளை வழங்காமல் பட தயாரிப்பு நிறுவனம் சாதகமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் மொத்தமாக அந்த ஆபரேட்டிங் போர்ஷன் கூடக்கூடிய முக்கிய பகுதிகளை மட்டும் தற்போது படித்திருக்கிறார். அதில் இருதரப்பு வாதங்களை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கின்றனர். குறிப்பாக தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கிய குற்றச்சாட்டு, தங்களுக்கான போதுமான கால அவகாசம் வழங்கப்படவில்லை. உடனடியாக வழக்கினுடைய உத்தரவை தனி நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். தங்கள் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கூட கால அவகாசம் வழங்கவில்லை என்ற அந்த வாதத்தை நாங்கள் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகவும், எனவே போதுமான கால அவகாசம் வழங்காமல் பிறப்பிக்கப்பட்ட அந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர்.